நான் உப்பு விற்க போனேன், அப்போ மழை வந்துருச்சு. நான் மாவு விற்க போனேன், அப்போ காத்தடிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே எனக்கு ஃபேவராக முடியும். ஏன்னா என் லைஃப்பில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது எதுவுமே ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணவும் முடியாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை சரியாகவே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க ஒருத்தவங்களா இருந்தால், ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறுறதுக்கான ஒரு முக்கியமான ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். ஐ எம் ரிலேஷன்ஷிப் கோச், மெடிடேஷன் கோச், EFT தெரபிஸ்ட். என்னை பொறுத்தளவுக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எனக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம், அதுதான் தூர அதிர்ஷ்டம்தான் அந்த வார்த்தையாக மாறி இருக்கு இல்லைங்களா? இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஏன் எல்லாமே நமக்கு நான் சிங்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரோக்ராமிங் தான். ஏன்னா நமக்கு சைல்டுஹுட்லேருந்தே நம்மளை பற்றின, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான், என்ன நடந்தாலும் இந்த பொண்ணு அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு நிறைய பேரை சொல்லி அதனால் ஃபீல் பண்ண நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் லக்கி. எப்போவுமே ஐ ஃபெல்ட் ஐ எம் லக்கி. எனக்கு என்ன கேட்டாலும் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்டென்ஷன் தான், ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன். நான் நினச்சா அதுக்கான எஃபர்ட்டை நான் போட்டால் அது கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ஃபில் முடித்த உடனே இன்டர்வியூக்கு போனேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலே கிளியர் பண்ணிட்டேன். அதில் 6K தரேன்னாங்க. டெசிக்னேஷன் HOD தரேன்னாங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே அங்கேருந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. பட் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்து சேலரி வேணும் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே இப்போ எனக்கு அதெல்லாம் நினச்சா என்னடா இந்த அளவுக்கு இருந்திருக்கோன்னு இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருச்சியில் ஒரு காலேஜுக்கு போனேன். திருச்சியில் அந்த டோல்கேட்டை தாண்டி ஒரு காலேஜ். ஆக்சுவலாக என்னோடய மைண்டில் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஒரு 10K சேல்ரி வேணும், அந்த காலேஜுக்கு நான் ஈஸியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ பார்த்திங்கன்னா, அந்த காலேஜ் ரொம்ப அவுட்டரில் இருந்தது. பட் அங்கே நான் செலக்ட் ஆகலை. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. பட் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அது எனக்கு ஆப்டான பிளேஸ் இல்லை. ஏன்னா நான் நைட்லேயெல்லாம் போயிட்டு வரணும். அதனால் எங்கள் அப்பாவால் எல்லா நேரமும் அவரை நான் சிரமப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால, சரி வேறு காலேஜ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்ணேன். கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர்கிட்ட பேசி, அவர் காந்திபுரத்துலேருந்து, அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நவக்கரைன்னு ஒரு இடத்துல இருந்தது. அங்கே இன்டர்வியூ போனால் அதுக்கு திருச்சியே பரவாயில்ல, ரொம்ப மோசமான காடாக இருக்குது. இவங்க என்ன சொன்னாலும், ஆனால் அங்கேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். நீங்கள் வேலையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ காடு, நீங்கள் நினச்சா கூட ஒரு பஸ் கிடைக்காது. இல்லை இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு இந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு சொன்னதுனால நான் திருப்பியும் அந்த காலேஜுக்கு நானாக கிளம்பி வந்தேன். ஒவ்வொரு டைமும் நானாக தான் கிளம்பி போவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் MSCயும் எம்ஃபிலும் ஹாஸ்டல்லேருந்து படித்ததுனால நான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். அப்போது நான் கிளம்பி போனேன். போய் பார்த்திங்கன்னா, காலேஜ் போய் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ஒரே எக்ஸைட்டிங். பட் ஆக்சுவலாக இங்கே நான் இன்னொன்னே சொல்ல விருப்பப்படுறேன். என்னோட பிஜி படித்த காலேஜில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எம்ஃபில் முடித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இப்படி நீ என்ஜினியரிங் காலேஜுக்கு வேலைக்கு போனேன்னா அங்கே உன்னை மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ அங்கே போகாத அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 6K சேலரிக்கு போகிறதுக்கு என் மனசு ஒத்துக்கறல. எனக்கு ஒரு 10Kவாவது கொடுக்கணும் மினிமம். அது எனக்கு பிடிச்ச இடமா இருக்கணும்.
இது 2 தான் என்னோட கோலே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அதே மாதிரி காலேஜை ஒட்டியே நிறைய வீடுகள் வந்து இருந்தது. அதாவது ஊருக்கு நடுவில் அந்த காலேஜ் இருந்தது. சூப்பரில் இதை நான் மேனிஃபெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் இத்தனை காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போனேன். ஏதோ ஒரு காலேஜுக்கு போகும்போது தான் இங்கே இருக்கிறதுக்கு வந்து கிடச்சிது. அப்போது இதை நீங்கள் லக்குன்னு எடுத்துக்குவீங்களா இல்லை எப்படி எடுத்துக்குவீங்க? ஸோ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நான் ஒவ்வொரு இன்டர்வியூவையும் கான்ஃபிடென்ஸாக அட்டன் பண்ணேன். சரிங்களா? அது ஒன்று. பட் ஐ ஹாவ் அ கிளாரிட்டி இன் மை மைண்ட். எனக்கு இதுதான் வேணும். என்னால் ஒவ்வொரு தடவையும் எங்கள் அப்பாவை சிரமப்படுத்த முடியாது. ஏன்னா நான் தனியாக தான் போயிட்டு வரணும். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உண்மையிலேயே அங்கே வேலையில் ஜாயின் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. பட் எனக்கு கிடச்சது எல்லாமே கோல்டு. எல்லாருமே எனக்கு ஐ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிலீவ் ஆனப்பெல்லாம் இருந்த எமோஷன்ஸ் எல்லாம் நினச்சா இப்போவும் அது ஒரு I created so much good memory there. So it was so beautiful. என்னை பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா, இதை லக்குன்னு நினச்சிக்கோங்களேன். நான் என்ன கேட்டால் இதை லக்குன்னு நினைங்களேன். நான் வந்து எனக்கு அது வேணும்னு நினச்சேன், அதுக்காக முயற்சி பண்ணேன், அது எனக்கு கிடச்சிது. நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுல நமக்கு கிளாரிட்டியும் இல்லாமல் அதுக்கான முயற்சியும் பண்ணாமல் அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு எப்படி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும்? நான் அதை தான் கேட்குறேன். எனக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக நான் முயற்சி பண்ணணும், அதை என்னால் அடைய முடியுங்கிறத நான் நம்பணும். இது 3 தான் பேசிக் மேனிஃபெஸ்டேஷன். அதுதான். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பணும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் பிலீஃப் தான். நம்மளை நம்புறது. அப்போது நிறைய பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுலேயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவேன், படிக்கவே மாட்டேன், போய் எழுதுவேன், அதுல ஃபெயில் ஆயிடுவேன். நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனாக மாறுறதுக்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்கிட்ட ஐ எம் த லக்கியஸ்ட் பர்சன், ஐ டிசர்வ் எவ்ரி திங் லைஃப் ஹேஸ் டு ஆஃபர். இல்லைனா நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, வாழ்க்கை எனக்கு வழங்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நான் தகுதியுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. நீங்கள் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் சிந்தனை வருதோ இதை சொல்லணும்னு தோணுதோ அப்போது அவ்வளோ தடவை சொல்லுங்கள். நம்ம எந்த அளவுக்கு ஒரு அஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணுறோமோ, பிகாஸ் யூனிவர்ஸ் லவ்ஸ் ரெப்பிட்டேஷன், இந்த மாதிரியான பாசிட்டிவ் சென்டென்சஸை நம்ம மைண்டில் புகுத்திக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை லக்கியாகவும் ஹாப்பியாகவும் மாற்றிக்க முடியும். நீங்கள் எதை வேணும்னாலும் ஆசைப்படுங்க, அதுக்கான எஃபர்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. உங்களோட இன்டென்ஷன், கிளாரிட்டி, ஆக்ஷன் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். தேவையில்லாமல் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தில் எதுவுமே நடக்காது உங்களுக்கு அப்படின்னு தப்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருந்தா அதை மாற்றுறதுக்கு நீங்கள் ஐ எம் லக்கி அஃபர்மேஷன்ஸையும் தொடர்ந்து கேட்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுனால உங்களை பற்றின நேர்மறை எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கை தானாகவே எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும். எனக்கு என்னென்னா, ஏன் என் வாழ்க்கை நல்லா தான் ஆகுங்கிற இந்த சாதாரண இதை கூட நிறைய பேர்னால ஏற்றுக்க முடியல. அப்படி கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் லக்கியஸ்ட் பர்சனாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஐ எம் லக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.